என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். இன்றைக்கு சிடி ஸ்டட் ஐயா அவர்களுடைய நினைவு நாளா இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா சிறந்த திருப்பணி ஆற்றினவர். இவர் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர். இவரு அந்த விளையாட்டு வீரரா இருந்து சிறந்த திறமைசாலி. ஆனால் இதையெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாய் ஒன்றுமில்லைன்னு சொல்லி தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னாக போனார். இந்தியாவிலும் சீனாவிலும் இவர் பணியாற்றினார். இவர் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி இவர் மரித்தாருங்க. 1932ஆம் ஆண்டு இது நடந்த ஒன்று. இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு திருப்பணி ஆற்றினார். அதாவது விலை மதிப்பில்லா முத்து அப்படின்ற ஒரு அருளுரை தான் அவர் கடைசியாக ஆற்றின அருளுரையாம். இவர் என்ன சொல்றாருனாக்கா, எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னாடி போன ஊழியத்துக்கு அப்படின்றார். அவருக்கு பின்னாடி போறவங்க தான் உண்மையான சீட் என்றார். அப்படின்னா அம்மா, அப்பா, பிள்ளைங்க, மனைவி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். அதாவது இதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லல, கடமைகளை, அவர்களுக்குரிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும், இதையும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதான் அவர் வந்து பல நேரங்களை வலியுறுத்துகிறார். அப்போ இதெல்லாத்த விட நம்ம வந்து பெஸ்டா யாரை வைக்கணும், இயேசு கிறிஸ்துவை தான் வைக்கணும். அவர் தான் முதன்மையாக நம்ம குடும்பங்களிலோ, நம்முடைய வேலைகளிலோ, நம்முடைய எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து தான் முதன்மை இடத்துக்கு வைக்கணும். அதுக்கு அடுத்துதான் மற்ற உறவுகள் அப்படின்றத அவர் தெளிவாக இருந்தார். இதைத்தான் எல்லாருக்கும் போதித்தார். அப்போ இவர் வந்து ரொம்ப சிறந்த ஒரு அருளுரையாற்றி அநேக நாள் அன்றைக்கு பேசப்பட்டு புகழாரம் சூட்டப்பட்டவர் தான் இந்த ஐயா, ஸ்டட் ஐயா. இவர் மறித்த பிறகு இந்தியாவிலும் சரி சீனாவிலும் சரி அதிகமான நாள் அவங்க துக்கம் கொண்டாடினாங்க. அதாவது சிறந்த ஒரு அருளுரையாளராக இருந்து எல்லோரையும் ஆண்டவர் இயேசுவுக்கு நேராய் வழி நடத்தினார். குறிப்பாக திருமறை வசனங்களை சரியாக போதித்து அதை புரிந்து கொள்ளுமாறு மக்களுக்கு அவர் அழைப்பு கொடுத்தார். ஆகவே ஸ்டட் ஐயா அவருடைய வாழ்வுக்கு நன்றி சொல்கிறோம். நாமும் வசனங்களை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட நமக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.